வர்றாரு. ஆனா தன்னுடைய மனைவி வர முடியாதுங்கிறதுனால அங்க இருக்கிற கங்கை நீரை இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக கங்கை நீரை ஒரு கமண்டலத்துல அடக்கி கொண்டு வந்ததாகவும் ஒரு கதை விளவுது. இன்னொரு கதை என்னன்னா, லோபமுத்திரை நடக்க முடியாதுங்கிறதுனால லோபமுத்திரையவே கங்கை நீரா மாற்றி அதை கமண்டலத்துல வச்சு கொண்டு வரும்போது கர்நாடகாவில் இப்ப இருக்கிற அந்த குடகுன்ற பகுதியில இந்த கமண்டலத்தை கீழே வைக்கிறாரு. அப்போ நம்ம விநாயகர் என்ன பண்றாரு, காக்கை வடிவத்துல அந்த கமண்டலத்தை கீழே தள்ளிவிட்டு அங்கே இருந்தே இந்த கங்கை நதியானது காவேரியா மாறி காவேரி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. அப்ப இன்னைக்கு காவேரி ஆறு நம்ம எல்லா இடத்துக்கும் கர்நாடகால இருந்து உற்பத்தி ஆகி போயிட்டு இருக்கிறது தெரியும். அதுக்கு ஆரம்ப புள்ளியே இந்த அகத்தியர் தான். மேலும் அகத்தியரை பொறுத்தளவு நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அகத்தியர் சித்த வைத்திய பற்றிய நூல்களும் எழுதியிருக்கிறாரு, அஷ்டமா சித்துக்கள் பற்றிய நூல்களும் எழுதியிருக்காரு. இவர் எழுதின நிறைய நூல்கள்ல ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு இந்த தெளிவான விளக்கங்கள் நாளைக்கு மக்களை நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாம எல்லாரும் செய்து ஆபத்துல முடிஞ்சிருங்கிறதுனால அதற்கு பின் வந்த சித்தர்கள் மறைத்து வச்சுட்டாங்க. நிறைய ரகசியமான நூல்கள் இப்ப தெரியப்படுறது கிடையாது. மேலும் இவரை பொறுத்தவரை இவர் நிறைய விஷயங்கள் செஞ்சாரு. இவர் தமிழ் சங்கத்துக்காக முதல் தமிழ் சங்கத்திலேயே இவர் இருந்தாரு. 3ஆம் தமிழ் சங்கம் வரைக்குமே இவருடைய அந்த தொண்டு, இவருடைய தொடர்பு ஆனது இருக்கப்பட்டது. மேலும் இவரை பொறுத்தளவு இந்த அகத்திய சித்தர் அப்படிங்கிறவரு இடும்பன்மலை பழனிமலை, இந்த இடும்பன்மலை பழனிமலை வருவதற்கு இவர் தான் ஒரு காரணம். இடும்பன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தன்னை சீடரா ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அகத்தியரை கேட்கும்போது அகத்தியர் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. இமயமலையில தான் நான் இருந்தேன், இமயமலையை ஒட்டி இருக்கிற 2 மலைகளை பேற்ற நீ கொண்டு இங்க வச்சுட்டேன்னா உன்னை சீடரா சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது சரி நான் செஞ்சுறேன்னு சொல்லி இடும்பனும் என்ன பண்றாரு, அவருடைய தோல்ல 2 மலையை பேத்து கொண்டு வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது பழனிமலை, ஒரு மலை பழனிமலை எப்படி ஆகுதுன்னா, ஒரு மலை மேல முருகன் அமர்ந்துடுறாரு. அதனால அது யாருக்கும் சொந்தம் கொள்ள முடியாம பழனிமலை ஆயிடுது. இன்னொரு மலையில இடும்பன் தூக்கிட்டு வச்சதுனால அது இடும்பன் மலை ஆயிடுது. இந்த 2 மலை வந்ததுக்கும் காரணம் அகத்தியர் தான். அகத்தியரை பொறுத்தளவு அகத்தியர் சப்த ரிஷிகள்ல ஒருவர்னு சொல்லப்படுது. மேலும் அகத்தியரை பொறுத்தளவு அகத்தியர் அப்படின்னாலே அகம்னா நமக்கு உள்ள இருக்கிறது. அப்ப உள்ள இருக்கிற அனைத்து விதமான சக்திகளையும் எழுப்பக்கூடியவர். அதே மாதிரி சிவனுக்கு நிகராகவே ஒரு மனிதர் இருந்தாருன்னா அவர் அகத்தியர். சிவனுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவர் அகத்தியர். மேலும் நினைத்தால் எந்த லோகத்துக்கு வேணா போகக்கூடிய சக்தி படைத்தவர் அகத்தியர். மேலும் இவருடைய ஜீவ சமாதி அப்படிங்கிறது எங்கேயும் குறிப்பிடப்படலை. அதே மாதிரி இவர் இவரால் இங்கேதான் அவதரிச்சாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவதரிச்ச கதை அப்படிங்கறத ஆரம்பத்துல சொன்னேன். இவரை பொறுத்தவரை இவர் திருவனந்தபுரத்துல இருக்கிற கோவில்ல, பத்மநாப கோவில்ல தான் இவருடைய சமாதி இருக்கணும் நம்பப்படுது. இன்னொரு கதை ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பகோணத்துல இருக்கணும்னு சொல்லப்படுது. மேலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த புதிய மலையுடைய உச்சியில அகத்தியருக்கு ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையை இன்னமும் மக்கள் போய் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. அதை நீங்க போனா இப்போ